வணக்கம். இந்த விளக்கத் தொகுப்புல நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும், அதாவது நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற ஒரு காவிய போராட்டம் தான் இது. அருந்ததி அப்படிங்கிற ஒரு பெண்ணை சுத்தி தலைமுறையா நடக்கிற இந்த யுத்தத்தை பத்தி தான் இப்போ நாம அலசப் போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, இத கொஞ்சம் டீப்பா பாப்போம். இந்த கொடூரமான வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 80 வருஷமா இந்த சமாதியில புழுவா பிசாசா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை விடமாட்டேன், என் தீரா பகையே தீர்த்துட்டு போவேன். கேட்கும்போதே பதறுது இல்லையா? இது ஏதோ சாதாரண மிரட்டல் இல்லைங்க. ஒரு வஞ்சகம் தீர்க்க துடிக்கிற எல்லையே இல்லாத கோபத்தோட வெளிப்பாடு. கதையோட சீரியஸ்னஸ் என்னன்னு இது நமக்கு உடனே புரிய வச்சிடுது. இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரேதாத்மா அப்படின்னா என்னங்கிறது தான். அதாவது தீராத பகையோடு செத்து போற ஒரு மனிதனோட ஆத்மா பிரேதாத்மாவா அலையும்னு சொல்லுவாங்க. தான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும், பழி வாங்குற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு அது விலகவே விலகாது. அது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் சரி, காத்துக்கிட்டே இருக்கும். இந்த அசைக்க முடியாத அடங்காத சக்தி தான் இங்க மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இப்போ நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு கொடுங்கனவை பத்தி பார்ப்போம். அருந்ததி தன்னோட கல்யாண வேலைகளுக்காக கந்தர்வக்கோட்டை மகா சமஸ்தானத்துக்கு திரும்பி வராங்க. ஆனா அங்க அவங்களுக்கு சந்தோஷம் காத்திருக்கல. நினைச்சு கூட பார்க்க முடியாத மாய தோற்றங்களும் அமானுஷ்யமான தாக்குதல்களும் அவங்களை எப்படி சுத்து போடுதுன்னு பாருங்க. கல்யாண கனவுகளோட வந்த பொண்ணுக்கு இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். இது 2 தீவிரமான துருவங்களை நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் அருந்ததி, இவங்க ஒரு தெய்வீக பாதுகாவலர், ஒளியின் போராளி, சொல்லப்போனா அந்த ஜக்கம்மா தேவியோட மறு உருவம்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பசுபதி, கொடூரமான அக்கோலா, இரத்தத்தையும் உயிர்களையும் குடிக்கிற ஒரு இருள் சூனியக்காரன். 2 பேருக்கும் இடையிலான அந்த முரண்பாடு ரொம்பவே ஆழமான ஒண்ணு. சரி, இவ்ளோ பெரிய அரக்கனா அவன் எப்படி மாறனா? அவனோட பின்னணி என்ன? கொஞ்சம் பின்னாடி, அதாவது 1920களுக்கு போய் பார்ப்போம். அவன் வேற யாரும் இல்லைங்க, அந்த சமஸ்தானத்தோட ராஜாவான விஜயபாஸ்கர சேதுபதியோட சொந்த தங்கச்சி மகன்தான். ராஜ குடும்பத்துல இருக்குங்கிற அந்த அதிகாரம் அமுதையில அவன் செஞ்ச அட்டூழியங்களுக்கு அளவே இல்லாம போச்சு. அவன் செஞ்ச கொடூரங்களை லிஸ்ட் போட்டா கேட்டுக்கிட்டு இருக்கவே முடியாது. பெண்களை வேட்டையாடி நாசம் பண்ணான். குறிப்பா கண்ணு தெரியாத ஒரு நாட்டியக்காரிய கூட இரக்கமே இல்லாம சித்திரவதை செஞ்சான். அது மட்டும் இல்லாம அகோராக்களோட சேர்ந்து மயானத்துல வாழ்ந்து தீய மந்திர தந்திர விதைகளை கத்துக்கிட்டான். மனுஷங்களை நரபலி கொடுத்து ரத்தம் குடிச்சான். கடைசியா துஷ்ட சக்திகள் அத்தனையும் தன் வசப்படுத்திக்கிட்டு ஒரு முழுமையான அரக்கனாவே மாறிட்டான். இப்படிப்பட்டவனை சும்மா விட முடியுமா? இங்கதான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது. ஜக்கம்மாவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அவனை அப்படியே சாதாரணமா கொன்னுட்டா அந்த வஞ்சகத்தோட அவன் ஒரு பயங்கரமான பிரேதாத்மாவா மாறி மொத்த சமஸ்தானத்தையும் அழிச்சிடுவான். அதனால அவனுக்கு மரணத்தை விட ஒரு கொடுமையான தண்டனை கொடுக்க முடிவு செய்றாங்க. அதுதான் உசிரோட அவனுக்கு கட்டப்பட்ட அந்த சமாதி. இந்த பிரம்மாண்டமான தற்காப்பு நடவடிக்கை எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. முதல் படியா புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து அவன் தப்பிக்கவே முடியாதபடி ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஒரு சமாதியை கட்டினாங்க. 2வது மகா சக்தி வாய்ந்த துர்கா காயத்ரி எந்திரங்கள் அந்த சுவர்கள்ல பதிச்சு காத்து கூட வெளியே வர முடியாதபடி ஆணி வேற கட்டினாங்க. 3வது வேத பண்டிதர்கள் சண்டி யாகம் பண்ண அம்மன் கையில இருக்கிற சூலத்தை வச்சு அந்த சமாதியை முழுசா மூடி சீல் வச்சாங்க. அவனோட அலறல் சத்தம் வெளியவே கேட்கல. நினைச்சாலே சிலுக்குதில்ல? இந்த காலக்கோட்டையை கொஞ்சம் கவனிங்க. இது நமக்கு ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது. 1920கள் ஆரம்பிச்ச அவனோட அராச்சகம் ஜக்கம்மாவால உயிரோட புதைக்கப்பட்டு முடிவுக்கு வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த 80 வருஷங்களா அந்த கார் இருட்டுக்குள்ள அவனோட கோபமும் வஞ்சகமும் பல மடங்கா பெருகிட்டே இருந்துச்சு. இப்போ நிகழ்காலத்துல எதிர்பாராத விதமா அந்த சமாதி உடைக்கப்படுது. அடுத்து என்ன நடக்கும்? அந்த சமாதி உடைஞ்சது என்ன ஆச்சுன்னு பாருங்க. இத்தனை வருஷமா இருட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருந்த அந்த பிரேதாத்மா விஸ்வரூபம் எடுத்து வெளியே வருது. அதோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? ஜக்கம்மானோட மறுபிறவியான அருந்ததிய வேட்டையாடி அழிக்கிறது தான். இப்போ அருந்ததிய சுத்தி ஆபத்து எவ்ளோ நெருங்கிடுச்சுங்கிறது இவங்களோட எச்சரிக்கைகள் நமக்கு தெளிவா உணர்த்துது. பக்கீர் ஷாவும் சொல்லி கண்ணம்மாவும் சொல்லி 2 பேருமே ரொம்ப பதற்றமா சொல்றாங்க. இந்த காத்துல இந்த இடத்துல சைத்தானோட சாம்ராஜ்யம் உருவாகிடுச்சு, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, அது இந்த வம்சத்தையே வேரோட அழிக்க துடிக்குதுன்னு அவங்க கதறாங்க. நிலைமை முழுசா கைமீறி போச்சு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத, மரணமே இல்லாத ஒரு பிரேதாத்மாவை ஒரு சாதாரண மனித பெண்ணால எப்படி அழிக்க முடியும்? கொஞ்ச நேரம் இதை யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த பிரச்சனையோட மையப்புள்ளி இல்லையா? அந்த பிரம்மாண்டமான கேள்விக்கான பதில்தான் இங்க வெளிச்சத்துக்கு வருது. அதுதான் தியாகத்தின் ஆயுதம். அருந்ததி தன்னோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க.
தான் தான் அந்த வீரமங்கை ஜக்கம்மாவோட நேரடி மறுபிறவி அப்படிங்கிற அந்த உண்மையை அவங்க முழுசா உணர்ற தருணம் இது. இப்போ நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜக்கம்மாவோட அந்த தன்னலமற்ற தியாகம்தான். நான் அனுபவிக்கிற இந்த மரண பழிய நினைச்சு வேதனைப்படல, அவனை அழிக்கிற ஆயுதமா மாறுறேன்னு சந்தோஷப்படுறேன்னு அவங்க சொல்றது, தன்னோட மக்களுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போக தயாரா இருந்தாங்க அப்படிங்கறது நிரூபிக்குது. என்ன ஒரு வீரம் பாருங்க. அவனை அழிக்க ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. அதுக்காக ஜக்கம்மா தன்னோட உயிரையே தியாகம் செஞ்சாங்க. அவங்களோட முதுகெலும்புல ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த ஆயுதம் மறுபடியும் அந்த பிரேதாத்மாவை அழிக்கணும்னா அது அருந்ததியோட ரத்தத்துல நனையணும். அப்படி நனைஞ்சாதான் அந்த ஆயுதத்துக்கு முழு சக்தி கிடைக்கும்னு வரலாறு சொல்லுது. கொஞ்சம் கொடூரமான விஷயம்தான், ஆனா வேற வழியே இல்ல. கடந்த காலமும் நிகழ்காலமும் ஒன்னா இணையிற தருணம் இதுதான். தன் ரத்தத்தால அந்த ஆயுதத்துக்கு உயிர் கொடுத்த அருந்ததி அந்த பாழடைந்த கோட்டையில அகோராவை நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அந்த பிரேதாத்மாவோட ஆட்டத்தை, அவனோட சாபத்தை ஒரு வழியா நிரந்தரமா முடிச்சு வைக்கிறாங்க. நன்மை தீமையை வீழ்த்தியே அந்த பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ் காட்சி இதுதான். கடைசியா இந்த விளக்கத் தொகுப்ப ஒரு ஆழமான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருள் இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க நினைக்கும் போதெல்லாம் அதை அழிக்க அந்த தெய்வீக பாதுகாவலரின் ஆத்மா இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல மறுபடியும் வந்துகிட்டே இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள் தானோ? சரி, மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்பில் சந்திப்போம்.